மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டிட கிரேட் 10 ஐசிடி வகுப்புல முதலாவது வகுப்பு இன்னைக்கு நடைபெறுகிறது. கிரேட் 10 மாணவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஒன்று செஞ்சிருந்தேன். அதாவது கிரேட் 9ல இருந்து கிரேட் 10க்கு புதிதாக வர மாணவர்களுக்கு ஐசிடி பற்றிய ஒரு அறிமுக வகுப்பு ஒன்று கடந்த கிழமை நடைபெற்றிருந்தது. இதை பார்க்காத மாணவர்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா ஐசிடி வித் ஹர்ஷானுங்கிற யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். இன்றைக்கு பார்த்தோம்னு நம்ம ஐசிடியில் அதாவது கிரேட் 10 சிலபஸ்ல இருக்கிற முதலாவது யூனிட்டை ஆரம்பிக்க போறோம். ஓகே, சரி. எல்லாருக்கும் பார்த்தோம்னா நோட்ஸ் பிடிஎஃப் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரியா? அந்த புத்தகம் வாங்கினாக்கள் அந்த நோட்ஸ் பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. உங்களுக்கு ஆல்ரெடி டியூட்லேயே அந்த புக்லேயே நோட்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப படிப்பிச்சிட்டு போற நேரம் உங்களுக்கு இது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க உடனே செட்ல போடலாம். சரியா? இல்லைன்னு கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் நான் டைம் தருவேன். அதில் நீங்கள் கேட்டு உங்களோட டவுட்டை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். Right. முதலாவது யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். இந்த யூனிட் பார்த்தோம்னு சொன்னா ஆகவும் பேசிக் இந்த ஐசிடிட ஒரு பேசிக்கான யூனிட் தான் இதை நம்ம செல்வோம். ஏன்னு சொன்னா நீங்க கிரேட் 6லேருந்து 9 வரைக்கும் ஐசிடி படிச்சுட்டு வர சந்தர்ப்பத்துல அங்க படிச்ச விஷயங்களை தான் இங்கேயுமே என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா தரவு தகவல் முறை வழிப்படுத்தல்ங்கிறது தான் இப்பயுமே நீங்க என்ன கிரேட்ல ஐசிடியை படிக்க போனாலும் அங்க இருக்க போறது. ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம். தரவுண்டா என்ன? வேறு வேறாக எடுத்து கருத்து அளிக்கப்பட முடியாத எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், வரைவுகள் ஆகியன தரவுகள் எனப்படும். ஒரு பாயிண்ட்ஸ் ஆயிருக்கேன. இப்ப தரவுன்னு சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எந்த முடிவுமே எடுத்துக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கிறத தான் நம்ம தரவுன்னு சொல்லி செல்லுவோம். சரியா? இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு எண் இருக்கின்ற எப்பவுமே இப்ப அந்த பாயிண்ட்ஸ்ல சொல்லி இருக்குதானே எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், வரைவுகள். இப்ப எண்கள்னு சொல்லி சொல்ற நேரம் இப்ப 2ஆம் நம்பர் இருக்கின்ற எப்பவுமே 2 இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம நீ முடிவு செல்லலாமா? ஒன்னும் சொல்லலாம். எழுத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்ற எப்பவுமே இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஏங்கிற எழுத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? எந்த முடிவும் எடுக்க இயலாம். அதே மாதிரி தான் இங்க கேளுக்கு உதாரணத்துல தந்தி பாருங்க. மாணவன் தவணை பரீட்சையில் பெற்ற புள்ளி. நான் மேலுக்கு ஒரு இலக்கம் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் அந்த மாணவன் தவணை பரீட்சை புள்ளி பார்த்தோம்னா ஒரு எண்ணத்தான் இருக்கும். அந்த எண்ணை வச்சு கொண்டு நம்ம எந்த முடிவும் செல்ல இயலாம். அடுத்தது இன்றைய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் ஆகும். அப்ப இன்றைய நாளுக்குரிய வெப்பநிலையை பார்த்தோம்னா 20 பாகை செல்சியஸ் தான். அது ஏன் அவங்க அண்டைய நாள்ல கண்டிருக்கா அவ்வளவுதான். அதுல வேற எதுவும் இல்லை. இப்ப தரவுண்டி சொல்லி சொல்றது டேட்டா. அதுல வரைவிலக்கணம் பார்த்தோம்னா கட்டாயம் பேப்பர்ஸ்ல கேளுப்படும். அதுலயும் குறிப்பா உங்களோட முதலாம் தவணை பரீட்சை நடைபெற்றால் அது வினவப்படும். ஓகே, இப்ப தரவுண்டா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க ஷோர்ட்டா ஒரு பாயிண்ட் சொல்லினீங்கன்னா சரி. இங்க நான் தந்திருக்கேன், அது ஓகே தான். அதுவும் சிம்பிளா தனிக்கு இதோட பெட்டர் உங்களுக்கு விளங்கிற மாதிரி அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அதுவும் ஓகே. ரைட். இப்ப நம்ம தரவுண்டா என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா தகவல் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நான் முறைவழிப்படுத்தல் இருக்கிறதும் தகவலுக்கு வாரேன். குறிப்பிட்ட கருத்தை தரக்கூடியவாறு சரியாக முறைவழிப்படுத்தப்பட்ட தரவுகள் தகவல் ஆகும். இப்ப தகவலுக்கு தந்திருக்க உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா மாணவன் பரீட்சையில் பெற்ற மொத்த புள்ளி. மாணவன் பரீட்சையில் பெற்ற மொத்த புள்ளி. இலங்கையின் சராசரி மழை வீழ்ச்சி. இப்ப இந்த ரெண்டுலையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாணவன் பரீட்சையில் பெற்ற மொத்த புள்ளியில மொத்த புள்ளிங்கிற வேர்ட் தான் இங்க மெயின் ஹைலைட். ஏன் அங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடைபெற்றிருக்கி. சரியா? அடுத்ததுல பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் சராசரி மழை வீழ்ச்சி. சராசரின்னு சொல்லி சொல்றது எவரேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவு கல்குலேஷனை செஞ்சுட்டு தான் அதை செல்வோம் சராசரின்னு சொல்லி. ரைட். அப்ப தரவுண்டா என்னன்னு சொல்லி நம்ம வழங்கிட்டோம். அடுத்தது இப்ப தகவல்டா என்னன்னு வழங்கிட்டோம். ஆனா இந்த தரவை வச்சு கொண்டுதான் இந்த தகவல் வந்திருக்கு. ஆனா இது எப்படி வந்தன்னு பாக்குற நேரம் இந்த தரவுங்கிறத
முறைவழிப்படுத்தித்தான் தகவலாக மாற்றப்பெற்றிருக்கு. அப்ப தகவல் சொல்லி சொல்றது தரவுல இருந்து முறைவழிப்படுத்தப்பட்டு வந்ததுதான் தகவல். அப்ப முறைவழிப்படுத்தல்டா என்னன்னு சொல்லி கேட்கிற நேரம், தரவுகளினை தகவலாக மாற்றும் செயல்முறை முறைவழிப்படுத்தல் எனப்படும். சரியா? இப்ப நீங்க கிரேட் 10க்கு வந்திருக்கீங்க. கிரேட் 10ல உங்களுக்கு மொத்தமா 9 பாடங்கள் காணப்படுது. நீங்க ஒவ்வொரு பாடத்திலையும் எடுத்து ஒவ்வொரு புள்ளியும் பார்த்தோம்னு சொன்னா தரவாக காணப்படும். அதே இது இங்க இந்த வகுப்புல ஒரு 30 மாணவர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க தான் முதலாம் இடம் வந்திருக்கீங்க. அனைத்து பரீட்சை பெறுபவர்கள் அடிப்படையில நீங்க தான் முதலாம் மாலா வந்திருக்கீங்கன்னு சொன்னா அங்க என்ன செஞ்சுக்கணும் சொன்னா என்ன செஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு முறைவழிப்படுத்தப்பட்டு உங்களோட பெறுபவர் தான் கூடுதலாக காணப்படுதுங்கிறது கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கணும். அது போலதான் தரவை வச்சு கொண்டு அதை முறைவழிப்படுத்தி தகவலாக வெளியிடுவோம். இதுதான் ஆரம்பத்துல இருக்கு. நீங்க டேர்ம் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் பார்க்குற நேரம் ஸ்டார்டிங்ல தரவு தகவல் முறைவழிப்படுத்தலுக்குள்ளான அடிப்படையில் என்ன கேள்விதான் காணப்படும். அதை நாம் அதில் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்ப தகவல்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சில பண்புகள் காணப்படுதுதான். அது என்ன? முதலாவது முறைவழிப்படுத்தப்பட்டதாக இருத்தல். இப்ப ஆல்ரெடி பார்த்துட்டோம். தகவல்னு சொல்லி சொல்றது என்ன, ஒரு கருத்தை தரக்கூடியவாறு காணப்படணும். அப்ப அது ஒரு தரவா இல்லாம தகவலாக காணப்படணும்டா கட்டாயம் அங்க என்ன முறைவழிப்படுத்தப்பட்டிருக்கணும். அதைத்தான் இங்க செல்லுப்பட்டிக்கு முதலாவது பாயிண்ட்ஸா முறைவழிப்படுத்தப்பட்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்தது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் தகவலாக வருதுன்னு சொன்னா அதுல என்ன ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு பயனொன்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படணும். அடுத்தது தீர்மானம் எடுக்கக்கூடியதாக இருத்தல். தீர்மானம் எடுக்கக்கூடியது என்ன, அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கூறணும், வெளியிடுற மாதிரி இருக்கணும். அதை பார்த்தான் இங்கே இலங்கையின் சராசரி மழை வீழ்ச்சிங்கிறது பார்த்தோம்னு சொன்னா இப்ப நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யறான், அந்த தகவல்களை வச்சு கொண்டுதான் நியூஸ்ல செல்லப்படுது. நம்பகமானதாக இருத்தல். நாம் ஒரு தகவல் ஒன்று வெளியிடுறோம்னு சொன்னா அது என்ன நம்பகமானதா உண்மையானதாக காணப்படுதல் வேண்டும். ரைட், இதுதான் தகவலின் பண்புகள். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா தொகுதின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க டேர்ம் பேப்பர்ஸ்ல பாக்குற நேரம் இந்த தொகுதிண்டா என்னங்கிற கேள்வி கட்டாயம் வரும். தொகுதின்னு சொல்றது ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக, இதான் மெயின் விஷயம். ஒரு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காக சில கூறுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு செயல்படுதல் தொகுதி எனப்படும். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க மெயின் விஷயமே ஒரு குறித்த பணி, ஏதாச்சும் ஒரு பணியை நிறைவேற்றுவதுதான் இங்க இருக்கிற மெயின் விஷயம். அதுக்காக வேண்டி சில கூறுகள், அது எதுவாக கூட இருக்கலாம், அந்த கூறுகள் ஒன்றிணைந்து செயல்படுதல தான் தொகுதின்னு சொல்றேன். அப்ப இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா தரவுண்ட என்ன, முறைவழிப்படுத்தல் என்ன, தகவல் என்ன, அடுத்தது இப்ப தொகுதிண்ட என்னன்னு டெபினிஷன் பார்த்துக்கிட்டு வாரம். ரைட், ஓகே. இப்ப தொகுதிக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா கணனியானது நாம் வழங்கும் தரவுகளை எமது கட்டளைக்கு ஏற்ப முறைவழிப்படுத்தி தகவல்களை தேவையான விதத்தில் தருவதனால் கணனி ஒரு தொகுதியாகும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொகுதி அப்ப எப்படி ஒர்க் ஆகுது, என்ன விஷயம் சொல்லி. ஏடிஎம் மிஷின் பார்த்தோம்னு சொன்னா ஒரு தொகுதி, ஸ்கூல் பார்த்தோம்னு சொன்னா ஒரு தொகுதி. ஏன் ஸ்கூல்ல மாணவர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் இருக்காக, பிரின்சிபல் ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப எல்லாரையும் சேர்த்தது தான் என்ன ஸ்கூல். அப்ப அதை தொகுதின்னு செல்லலாம். லைப்ரரியும் அப்படித்தான். மனித உடம்பு அதாவது ஹியூமன் பாடியை பார்த்தோம்னுச்சுன்னா அதுக்குள்ள எவ்வளவோ பிரிவுகள் காணப்படுது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக பலவிதமா இயங்கி கொண்டிருக்கு. அப்ப எல்லாத்தையும் சேர்க்கிற நேரம் அதுவும் ஒரு தொகுதியாக வந்து சேரும். ஒரு தொகுதி ஒன்றின் கூறுகள் பார்த்தோம்னு சொன்னா உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா உள்ளீடு செய்யணும், அதை முறைவழிப்படுத்தணும், ப்ரொசஸ் பண்ணணும், அது வெளியிடுற எப்பயும் வெளியீடு. ரைட், நீங்க இந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு வழங்கும் எங்களை இருந்து எங்களை போகுதுன்னு சொல்லி அதை மாறி குறிக்கணும் எந்த விஷயம் இல்லை, இப்படிதான் போகும். ரைட், ஓகே. அடுத்தது
இப்ப தரவுகளை வச்சுக்கொண்டு நாம அதிகளவான தகவல்களை மேற்கொள்வோம். அந்த தகவல்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா உண்மையானதாக இருக்கும்னு சொல்லி எந்த சாத்தியமும் இல்லை. ஏன், இப்ப அதிகளவான தரவுகளை வச்சுக்கொண்டு நம்ம தகவல் எடுக்கிற நேரம், முறை வழிப்படுத்தி தகவல் எடுக்கிற நேரம் அதுல பலதும் பிழையானதாக காணப்படலாம். அதைத்தான் இந்த பாயிண்ட்ஸ் கூறப்படுது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பண்பறி தகவல் ஒரு விஷயம் இருக்கு. பண்பறி தகவல் இதுவும் ஒரு தகவல் மாதிரி ஒன்றுதான். எண்களாக அளவிட முடியாமல் ஒரு பொருள் அல்லது நபரின் இயல்பு மற்றும் தன்மையை விளக்கும் தகவலே பண்பறி தகவல். இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுவும் ஒரு வகையான தகவல் தான். ஆனா அதை பண்பறி தகவல் சொல்லி சொல்லுவோம். எண்களாக அளவிட முடியாமல் ஒரு பொருள் அல்லது நபரின் இயல்பு மற்றும் தன்மையை விளக்குறது தான் இங்க செல்வோமாம். அது அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு விளங்க மாட்டா எனக்கு தெரியும், அதாலதான் உதாரணம் போட்டிருக்கேன்னு பாருங்க. மாணவனின் நடத்தை நல்லது. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவனை காட்டி வேற நடத்தை நல்லதுன்னு சொல்லி நம்மளால செல்ல இயலும். அது என்ன செய்யலாம், நம்ம அளவிட முடியாது. அடுத்தது, இந்த வகுப்பறை ஒழுங்காக உள்ளது. இந்த வகுப்பறை ஒழுங்காக இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம செல்லலாம். ஆனா அதை எதை வச்சுக்கொண்டும் அளவிட முடியாது. ஆசிரியரின் கற்பித்தல் முறை சிறந்தது. தயாரிப்பின் தரம் உயர்ந்தது. இப்ப தயாரிப்பின் தரம் உயர்ந்ததுங்கிறது நாம என்ன செய்யலாம், கொண்டு அதை நம்ம பாவிச்சு பார்த்து தான் அதை என்ன செய்யலாம், செல்லலாம். அதுல ஒரு இயல்புகளை கொண்டுதான். கணனி ஆய்வகம் சுத்தமாக உள்ளது. இப்ப கணனி ஆய்வகம் சுத்தமா இருக்கா இல்லையாங்கிற என்ன செய்யலாம், அங்க இருக்கிற இயல்பு நம்ம போய் அங்க விசிட் பண்ணி பார்த்து தான் என்னென்றாலும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஒன்று செல்லலாம். தான் செல்லுது. இந்த இந்த பண்படி தகவல்களுக்கும் பார்த்தோம்னு சொன்னா இயல்புகள் காணப்படுது. நம்ம மேலுக்கு பார்த்தோம்னு சொன்னா தகவல்ல பண்பு பார்த்த மாதிரி இங்கே பண்பறி தகவலுக்குன்னு சொல்லி இயல்புகள் காணப்படுது. இதெல்லாம் டிரெக்டாவே கேள்வி பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான். நான் படிப்பிச்சு பூர்ணமே சொல்லுவேன், இந்த கேள்வி பேப்பர்ல இப்படியான பெட்டெல்லாம் வரும்படி சொல்லி நீங்க அந்நேரம் வழங்கி கொள்ளணும். இல்ல நீங்க அந்த கேள்வியில சைட்ல சும்மா சிம்பிளா எழுதுறோம்னு நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து இந்த பகுதியில இருந்து இந்த கேள்வி வரும், இப்படியான கேள்வி வரும், இதை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டார் மார்க் அப்படி போட்டாலும் சரி. உண்மையா பார்த்தோம்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டியூட் பார்த்தோம்னு சொன்னா டிரெக்டா நம்மளுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்கூலால அந்த புக் பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு டீப்பா இருக்கு. அதுல இருக்கிற விஷயங்கள் இதுல எந்த டியூட்ல இருந்தாலும் எல்லா விஷயமும் இல்லை. எது தேவையோ அது மட்டும்தான் எந்த டியூட்ல இருக்கும். ஓகே, பண்பார் தகவல் இயல்பு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பொருத்தம். பொருத்தம் சொல்லி சொல்றது என்னன்னு சொன்னா அவங்க உதாரணம் தந்துருக்கு, அதுல இருந்து நீங்க வழங்கிக் கொள்ளக்கூடியதை கண்டு பார்ப்போம். ஒருவருடைய உயர்கல்வி தகமைகளை காட்ட தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை முதலாண்டிலிருந்து பெற்ற கல்வி விவரங்களை முன்வைத்தல் அவசியம் அன்று. இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த பொருத்தம் சொல்லி சொல்றதுல அவங்க சொல்றாங்க, இப்ப ஏ லெவல் நம்ம படிச்சு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோம்னு சொன்னா அதைத்தான் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம காட்ட வருதுன்னு சொன்னாலும் அவங்க அப்படி இல்லாம கிரேட் ஒன்ல இருந்து படிச்சிட்டு வந்து அவங்க எடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு சொல்றது அவடத்த அவசியம் இல்லை. அதைத்தான் பொருத்தம்னு சொல்லி சொல்றான். எதை எங்க எப்படி சப்மிட் பண்ணணுமோ எதை அவங்க கேட்காங்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், அவடத்த வழங்கணும். அடுத்தது, எல்லா அம்சங்களும் இருத்தல். ஒரு நாட்டின் ஆழ்வீத வருமானத்தை கணிப்பதற்கு சிறிய குழுவின் தகவல்களை மாத்திரம் பெறுதல் போதியதன்று. பூர்ணமற்ற தகவல்கள் தவறான தீர்மானங்களுக்கு வழிவகுக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு சிலாக்கள்ல தகவல்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்ம அதை செய்ய இயலா. அதிகளவானவர்கள்ல இருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2-3 பேர்கிட்ட மாத்திரம் அவங்கள்ட்ட இருக்கிற தகவலை பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு ஏதாச்சும் ஒன்று வெளியிடுறேன்னு சொன்னா அது அந்த சந்தர்ப்பம் பிழையானது. அப்ப அந்த 100 பேர் இருக்கிற சந்தர்ப்பத்துல அரைவாசி பேர்ட்டையாவது என்ன செய்யணும், நாம அவங்களோட தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் அனுப்பிடுறதுக்கு. அடுத்தது செம்மை. ஒரு நோயாளி பற்றி தவறான தகவல்களை ஒரு மருத்துவரிடம் வழங்கினால் நோயாளிக்கு ஆபத்தாக இருக்கலாம். அதான் செம்மைன்னு சொல்லி சொல்றது என்ன, ஒரு சரியான விஷயத்தை தான் இப்படியும் சொல்றது இருக்கணும். எல்லாம் அக்யூரேட் சொல்லி சொல்லலாம். அது
ஒரு நோயாளிக்கு இப்ப சில படங்கள்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ரிப்போர்ட்டை மாறி கொடுக்குறங்கிற சந்தர்ப்பத்துல எவ்வளவு பேர் ஆபத்து அங்க நடக்குது. சரியா? அதத்தான். அடுத்தது, காலத்திற்கு பொருத்தமாக இருத்தல். தகவல்கள் எப்போதும் நிச்சயப்பட்டிருத்தல் வேண்டும். இன்று பெறும் வானிலை அறிக்கைகள் நாளைய வானிலை பற்றி தீர்மானிக்க பொருத்தமானவை அல்ல. Right. இப்ப உங்களுக்கே தெரியும், டெய்லி பார்த்தோம்னு சொன்னா நம்மளால வானிலை அறிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய குறிப்பிட்ட ஒரு சில வாரங்களாக வானிலை சரியான மோசமாக தான் காணப்படுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவங்க திணைக்களத்துல இருந்து என்ன செய்வாங்க, டெய்லி அவங்க பார்த்தோம்னு சொன்னா அணிச்சு கொண்டுதான் இருப்பாங்க. வானிலை எப்படி காணப்படுதுங்கிறத டெய்லி பார்த்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அறிக்கைகளை வெளியிடுவாங்க. நம்ம அதுகளை வச்சு கொண்டுதான் ரைட், மழை பெய்யும், மழை பெய்யாது, இந்த சூறாவளி வரப்போதாம்னு சொல்லி பல தீர்மானங்களையும் செய்யும், அதனூடாகத்தான் எடுக்கும். ஆனா இங்க குறிப்பிட்ட தகவல்கள் அப்டேட் பண்ணப்பட்டதாக உடனுக்குடன் வழங்குறதால நமக்கும் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அது இலகுவாக இருக்கு. அடுத்தது, இணையம் இழிவளவாதல். ஒரு நிறுவனத்தின் இலாப உழைப்புகளை விருத்தி செய்ய தேவையான திட்டங்களை மேற்கொள்ளும் முன்பாக சேகரிக்க எதிர்பார்க்கும் தகவல்களுக்காக அதிக அளவு கிரியத்தை தாங்க நேரிடும். இது நிறுவனத்திற்கு ஏற்படும் நட்டமாகும். இப்ப இதுல பார்த்தோம்னு நம்ம பண்பறை தகவலின் இயல் கொண்டு சொல்லி போட்டு ஒரு 5 விஷயம் பார்த்திருக்கோம். அது உதாரணம் சொல்லி தந்திருக்காங்க நம்ம விளங்குறதுக்குன்னு சொல்லி. கேள்வி பேப்பர்ல பார்த்தோம்னு சொன்னா பண்பறை தகவலின் இயல்புகளை தருகிறேன்னு சொல்லி சொன்னா இந்த 5 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக குறைஞ்சது 3ஆவது தெரிஞ்சிருக்கணும். மெயின் அரைவாசி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஆச்சும். கேள்வி பேப்பர்ல எத்தனை ஹோப்பாங்கிறது நாம டேர்ம் பேப்பரும் பாஸ் பேப்பரும் சேர நேரம் நீங்களே வழங்கிக் கொள்வீங்க. சரியா? எது டவுட் இருக்குன்னு நீங்க தாராளமா செக்ல போட்டு கேட்டுக்கொள்ளலாம். எந்த தயக்கமும் வேண்டாம். தரவுகளை தயார் செய்து தகவல்களாக மாற்றுவதற்கும் அவற்றை பரிமாறிக் கொள்வதற்கும் தொழில்நுட்பவியலை பயன்படுத்துதல் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் எனப்படும். ரைட். நாம ஐசிடி படிக்கணும். அதுல சரியான வழக்கம் தெரியா. ரைட். இதுல இருந்து வழங்கிக் கொள்ளுங்க. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்டா என்னங்கிறது. ரைட். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு நாம பார்க்க போறது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள். இப்ப ஐசிடிங்கிறது பார்த்தோம்னு எல்லா துறையிலையும் காணப்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த துறையிலையும் இல்லென்றும் செல்லையில பரவலாக காணப்படுது. ரைட். ஓகே. முதலாவது, மின் அரசாங்கம், கைத்தொழில், வியாபாரம், பொழுதுபோக்கு, போக்குவரத்து, விவசாயம், சுகாதாரம், கல்வி, எல்லா துறையும் இங்க காணப்படுது. இப்ப நாம இது கேளுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு துறையிலையும் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு போக போறோம். சரியா? கேள்வி பேப்பர்ல பார்த்தோம்னு சொன்னா எப்படி கேள்வி கேட்பான்னு சொன்னா, நான் கேளுக்கு ஒவ்வொரு விஷயம் படிக்கிற நேரமும் செல்லுவேன் ஒவ்வொரு சில விஷயங்களை. இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பயன்படுத்துற அந்த துறைகள் ஒரு 2 3 குறிப்பிட்டு புதிதாக விளக்குன்னு சொல்லி சொல்லுவான். அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்க சுகாதாரம்னு சொல்லி எழுதுறீங்கன்னு சொன்னா சுகாதாரம்னு சொல்லி போட்டு அதுல இது எவ்வாறு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நீங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கம் சொல்லணும். இப்ப பொழுதுபோக்கு எடுத்தா பொழுதுபோக்குல இது எப்படி பயன்படுதுன்னு சொல்லி சொல்லணும். இப்படி எப்படிமாக குறைஞ்சு 2 ஹோப்பான் இல்லாட்டி 3 ஹோப்பான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வழங்கிக் கொள்ளணும். ஆனா எப்பயுமே கிரேட் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற மாணவர் எல்லா விஷயத்தையும் கிளியரா படிச்சுதான் ஆகணும். ஐசிடில கஷ்டம்னு சொல்லி எதுவும் இல்லை. சிம்பிளா படிச்சுட்டு வழங்கி போனா சரி. இப்ப மேலுக்கு படித்து பார்த்தோம்னுச்சுன்னா நான் சிம்பிளா வழங்கப்படுத்தி போற நேரமே இதுதான் விஷயம்னு சொல்லி நீங்க வழங்கிக் கொள்ளுங்க, அவ்வளவு போதும். மத்த பாடங்கள் மாறி நீங்க இப்ப தமிழ் கிளாஸுக்கு போயிருப்பீங்க என்ன ஏரியா, ரைட்? அதுல வழங்கும் உங்களுக்கு எவ்வளவோ கொஞ்சம் பாடமாக்கணும். அப்படி இல்லாம சிடி படிக்கிறதுக்கு நம்மள்ட்ட வர தேவையில்லை. சிம்பிளா படிச்சுட்டு ரிசல்ட்ஸ் எடுக்குதான் நம்மளுடைய வெப்பி. ரைட். ஓகே. முதலாவது நம்ம பார்க்க போறது மின் அரசாங்கம், கவர்மெண்ட். ரைட். இந்த மின் அரசாங்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று நான் தந்திருக்கேன். என்ன? ஓர் அரசாங்கம்
தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி நாம கீழுக்கு படிக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இப்படித்தான் மேக்சிமம் வரும். என்ன, இந்த துறையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இந்த துறையில தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வரப்போகுது. தனது நாட்டின் பிரஜைகளுடனும் அரசாங்க அமைப்புகள், அரசாங்கம் சார்பற்ற அமைப்புகள், வேறு அரசாங்கங்கள் ஆகியவற்றுடனும் தொடர்புடைமைகளை பேணல் மின் அரசாங்கம் எனப்படும். ரைட், ஓகே. இப்ப கேள்வி பேப்பர்ல மின் அரசாங்கம் என்றால் என்ன சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது கட்டாயமான ஒரு கேள்வி. இத்தனை காலத்துல பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கு. உங்களோட டேர்ம் பேப்பர்லையும் நீங்க இந்த கேள்வியை எதிர்பார்ப்பீங்க. இந்த மின் அரசாங்கம் பார்த்தோம்னா 4 வகையில பிரிஞ்சு காணப்படுது. யார் யாருக்கு என்ன தொடர்புகளை பேணி. முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இங்க G2C. ஐசிடில சில ஷார்ட் ஃபார்ம்கள் காணப்படுற சந்தர்ப்பத்துல சில விரிவாக்கங்கள் எம்சிக்யூல கேட்பான். ஞாபகம் G2Cண்டா கவர்மெண்ட் டு சிட்டிசன். சிட்டிசன்டா யாரு? நாட்டு மக்கள். இது முதலாவது. அடுத்தது வேறு அரசாங்கங்களுக்கு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அடுத்தது வியாபாரங்களுக்கு கவர்மெண்ட் டு பிசினஸ். வியாபார நடவடிக்கை செய்கிறார்களுக்கு. அடுத்தது தொழிலாளர்களுக்கு என்ன? கவர்மெண்ட் டு எம்ப்ளாய். இப்ப இதுல இருந்து என்னடா கேள்வி வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்னு சொன்னா பேப்பர்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட இப்ப கவர்மெண்ட் டு சிட்டிசனுக்குள்ள பார்த்தோம்னு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? அரசாங்க நிர்வாக பேர்பட்டியல்கள், அரசாங்க நிர்வாகங்கள், சிட்டை கொடுப்பனவு சேவை, இடைச்சேற்பாட்டு சேவை, வாகன உத்தரவு சீட்டுகளை புதுப்பித்தல், அரசாங்க தகவல் நிலைய சேவைகள், அரசியலமைப்பு, சட்ட தொகுதிகள், இலங்கை படங்கள். இப்ப இதுல ஒரு சில இது காணப்படுது. இப்ப இதுல நாம பார்த்தோம் வாகன உத்தரவு சீட்டுகளை புதுப்பித்தல். அப்ப கேள்வியில கேட்பான் வாகன உத்தரவு சீட்டை புதுப்பித்தல்ங்கிறது மின் அரசாங்கத்திட இது எந்த பிரிவுக்குள்ள வருதுன்னு சொல்லி கேட்டாது கவர்மெண்ட் டு சிட்டிசனா, கவர்மெண்ட் டு கவர்மெண்டா, கவர்மெண்ட் டு பிசினஸா, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயர் இப்படின்னு கேட்டுட்டான்னுச்சுன்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன் சொல்லி நமக்கு வழங்கியிருக்கணும். இதுல இருக்கிறத தவிர்த்து அந்த அளவு இப்ப அவங்க போக மாட்டாங்க. சரியா? ரைட், அதான் இதான் இதுக்குள்ள விஷயம். இவ்வளவுதான் இதுக்குள்ள இந்த வர கேள்வி. அடுத்தது பார்ப்போம் வேறு அரசாங்கங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி. வாணிகர் அலுவலகங்களும் விசா வசதிகள் பற்றி விவரங்களும், உல்லாச பயணிகளுக்கான உதவிகள், அரசாங்க சட்டங்கள், நம்ம என்ன சட்டத்திட்டங்களை பார்க்கறோம்னு சொன்னா இலங்கை சுங்க விவரங்கள், இலங்கையின் அழகான இடங்கள், இலங்கை படம் இதையும் வருது. வியாபாரங்களுக்கு பிசினஸ் செய்கிறார்களுக்கு இடைச்சேற்பாட்டு சேவைகள், பண கொடுப்பனவு சேவைகள், வங்கி தகவல்கள், பேங்க் சம்பந்தமானது, பிசினஸ் சம்பந்தமானது எல்லாம் என்ன பாயிண்ட்ஸ் வந்தாலும் அது இங்க கவர்மெண்ட் டு பிசினஸ் தான் வரப்போகுது. அடுத்தது கவர்மெண்ட் டு எம்ப்ளாய். இங்க வேலை செய்கிறார்களுக்கு தொழிலாளர்களுக்கு. படிவங்கள், வருத்தமானி, நீங்க நல்லாவே கேள்விப்பட்டீங்க, வருத்தமானி வெளியிட்டியாம், சுற்று நிறுவனங்கள் வெளியிட்டியாம். அடுத்து கடன் வசதிகள் பற்றிய விவரங்கள். அப்ப இப்படி குறிப்பிட்ட கேள்வி ஒன்று இதுல இருந்து வரேன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல இதுல இருந்து அது கேள்விப்படுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு வைக்கணும். சரியா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு நீங்க தாராளமா செக்ல போடலாம். ஓகே, ரைட். இப்ப இவ்வளவு நேரமும் நாம பார்த்திருந்த முதலாவது என்ன? மின் அரசாங்கம், இ கவர்மெண்ட் சொல்லி சொல்றதுக்கு பார்த்துட்டு அடுத்தது நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது குறிப்பு மெயினா கல்வித்துறையில. ரைட், கல்வித்துறையில இந்த ஐசி தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பத்திற்கு பிரயோகம் என்ன மாதிரி காணப்படுங்கிறத நம்ம பார்ப்போம்.
முதலாவது வகுப்பறையில என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஐசிடி வகுப்பறையில என்ன மாதிரி பயன்படுத்தப்படுது. பல்லூடக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பாடங்களை முன்வைப்பு செய்தல். இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருந்தேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்த்தோம்னா எல்லாம் குறிப்பிட்ட அளவு சைஸாகவே எல்லா விஷயமும் செஞ்சிருந்தேன். அது என்னன்னு சொன்னா பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் செஞ்சிருந்தேன். சரியா? அது பவர் பாயிண்ட் ஸ்லைட் செஞ்சு நான் உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன் லெஃப்ட் ஸ்க்ரீன்ல. ஆனா இப்ப ஸ்கூல் பாடசாலையில பார்த்தோம்னு சொன்னா கிளாஸ் ரூமுக்குள்ள பல்லூடக தொழில்நுட்பம் சொல்லி செல்றது ப்ரொஜெக்டர் தெரியும் தானே. நம்முடைய சுவர்ல அதை காட்சிப்படுத்துற மாதிரி இல்லாட்டி அதுக்குன்னு சொல்லி ஒரு பேனர் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல காட்சிப்படுத்துற மாதிரிக்கு எல்லா மாணவர்களும் அதை பார்த்து படிக்கக்கூடிய வகையில அது இருக்கு. கடினமான பாடங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிதல். இணையத்தினூடாக கல்வி தகவல்களை சேகரித்தல். இது வகுப்பறைக்கு என்று சொல்லி இருக்கிற பயன்பாடு. ஆசிரியருக்கு கற்பிக்க உதவுதலாம் அடுத்தது. இப்ப அதிகளவான ஆசிரியர்கள் பார்த்தோம்னா என்ன தகவல் தொடர்பாட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அதுலேயும் கடினமான பாடத்தை கற்பிக்க பல்லூடக அறிவினை பயன்படுத்துதல். இப்ப இப்ப ஒரு சயின்ஸ் படிப்பிக்கிற ஆசிரியர் ஒரு ஆள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்றை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லெப்ல கூட்டி போய் நேரடியாக எல்லாருக்கும் செஞ்சு காட்டே மேலும் இல்லைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல பார்த்தோம்னு சொன்னா எல்லா ப்ராக்டிகல்ஸ் அதிலும் கிடைக்கும். அப்ப எல்லாருக்கும் பார்த்தோம்னு சொன்னா அதை ஒரு தடவையில காட்டிடலாம். அப்ப இந்த ப்ரொஜெக்டர் பல்லூடக அறிவையை பயன்படுத்தி அந்த ப்ராக்டிக்கல எல்லா மாணவர்களையும் பாட்ட வச்சு காண்பிக்கிற நேரம் எல்லாருக்கும் இலகுவாக விளங்கும். ரைட். இப்ப ஆசிரியருக்கு பார்த்தோம்னா என்ன படிப்பிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்து நிகழ்த்துகைகள் தயாரிப்பதற்கு பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்தோம்னா பவர் பாயிண்ட்ல செய்யற நம்ம இன்ஷால்லா பவர் பாயிண்ட்ங்கிற யூனிட்டை ஃபுல்லா படிப்போம். நம்மளுக்கு பின்னுக்கு வரும் தேர்ட் டைம் சிலபஸுக்கு வரும். மேலதிக பாடக்குறிப்புகளை இணையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் சரி ஆசிரியர்களும் சரி யாரும் சரி குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம படிக்கணும், நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும்னு சொன்னா இன்டர்நெட்ல இல்லாம நீங்க என்ன தேடி படிச்சு கொள்ளக்கூடிய வசதி இப்ப காணப்படுது. என்னதான் இணையத்தை பயன்படுத்தி எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நான் என்ன செய்யணும் அதை உரிய முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. நிகழ்நிலை தொலைக்கல்வி. எந்த ஒரு இடத்திலும் இருந்து கல்வியை பெற முடிதல். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் உள்ள ஒரு கல்வி நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு கல்வி நடவடிக்கையினை மேற்கொள்ளலாம். nanosala.lk eTexelaவ edulanka.lk இதுல எல்லாம் நீங்க சில விஷயங்கள் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் கிடக்கு, நீங்க எல்லாம் பார்க்கலாம், அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது இப்ப ஃபேமஸா போறது அடுத்து கீழ்பது நீங்க பாப்பீங்க. ரைட். ஓகே. கற்றல் முகாமைத்துவம் பார்த்தோம்னு சொன்னா இது என்ன? பல நாடுகளில் பாடசாலை கல்வி முகாமைக்கு உயர்கல்வி முகாமைக்குமாக கற்றல் முகாமை தொகுதி பயன்படுத்தப்படுவதை காணலாம். இதை நம்ம லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS சொல்லி செல்லுவோம். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப அதிகளவான பாடசாலைகள் பார்த்தோம்னா இப்ப அப்டேட் ஆகிட்டு வராங்க இந்த LMS சிஸ்டத்துக்கு. என்ன இப்ப உங்களோட ஸ்கூலுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு வெப்சைட், இப்ப வெப்சைட் செல்ல மாட்டோம், LMS பாடசாலை. இப்ப அதுல இருந்து நாம் நோட்ஸ் எடுக்கக்கூடிய வகையில அந்த மாதிரி வீடியோஸ் கிளாஸ் சம்பந்தம் வீடியோஸ் அதில் கிடக்குன்னு அதை நம்ம LMS சொல்லி சொல்லுவோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல பார்த்தோம்னு நம்ம படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் காணப்படும். நான் இங்க போட்டோவை போட்டிருக்கேன். டிபி எடியூகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டிபி எடியூகேஷன்ல பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற லெவலுக்கு நம்ம அந்த அளவுக்கு போக மாட்டோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கிற நிறைய விஷயங்களை நாம நீங்க இப்ப இருக்கிற காலத்திலே படிப்பிச்சு கொள்ற மாதிரி தான் அந்த டிபி எடியூகேஷன் இப்ப காணப்படுது. நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த டிபி எடியூகேஷன்ல. எல்லா பாடங்களையும் நீங்க அதில் படிச்சு கொள்ளக்கூடியதாக காணப்படுது. இப்ப நான் இங்க பார்த்தோம்னுச்சுன்னா இப்ப LMS சொல்லி சொல்றது என்னன்னு சொன்னா அதுல இப்ப நீங்க ஒரு
எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, நீங்க என்கிட்ட படிக்கீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சில ஒரு எல்எம்எஸ் ஒன்று செய்யறேன்னு சொல்லி வைப்போமே. உங்களுக்கு சில ஒரு எல்எம்எஸ் ஒன்று செய்யறேன்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னா, நீங்க இப்போ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அது ரெக்கார்டிங் அதுல உடனுக்குடன் அப்டேட் ஆகி காணப்படும். உங்களுக்கான ஒவ்வொரு யூனிட் நோட்ஸும் பார்த்தோம்னா அதுல காணப்படும். பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பேன், மாடல் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணி. அப்ப நீங்க படிக்கிறதுக்கு அவசியமான எல்லா விடயங்களும் அந்த வெப்சைட்ல காணப்படுமாக இருந்தா அது ஒரு எல்எம்எஸ் சொல்லி சொல்லுவோம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தோம்னு சொன்னா எந்த கெம்பஸ் மூடலை நான் ஷேர் பண்றேன். ரைட், எந்த கெம்பஸ், ரைட், அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன். இதுதான் இந்த கெம்பஸ்ல எல்எம்எஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா, இது எல்எம்எஸ். இதுல பார்த்தோம்னா நான் எடுக்கிற என்ன எனக்கு குறித்தான பாடங்கள் இங்கே காணப்படுது. டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் சொல்லி இங்க பாடங்கள் காணப்படுது. இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு பாடத்தை நான் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போவனாக இருந்தா, ரைட், அங்க போனேன்னு சொன்னா அங்க இன்னைக்கு படிக்கிறதுக்கான ரிசோர்சஸ் எல்லாம் அங்க காணப்படுது. ரைட், உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேம்பஸ் எல்எம்எஸ் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், இங்க இப்ப வீக் 1 நோட்ஸ் கிடக்கு, வீக் 2 வீக் 3 சொல்லி இந்த அவ்வளோ வீக்டையும் நோட்ஸ் இங்கே கிடக்குது. ஜூம் மீட்டிங் நடந்தது என்ன, அது ஒன்று கிடக்குது. மறா குயிஸ் எக்ஸாம்ஸ் நடந்தது கிடக்குது, அசஸ்மெண்ட். அப்ப இதைத்தான் பார்த்தோம்னு சொன்னா எல்எம்எஸ் சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க, ஆனா அதை எல்எம்எஸ் சொல்றதுதான் மெயின் பெயர். ரைட், ஓகே, உங்களை எல்எம்எஸ் நான் காட்டிட்டேன். ரைட், அப்ப இதுதான் பார்த்தோம்னு சொன்னா கல்வித்துறையில இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எவ்வாறு தாக்கம் செலுத்துங்கிறத இப்ப பார்த்திருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சுகாதாரத்துறைக்கு நாம இப்ப நுழைய போறோம். ரைட், எல்லா துறையிலையும் ஐசிடி பயன்படுத்தப்படுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல இந்த சுகாதாரத்துறையில பெரிதும் பங்களிப்பு செலுத்துது. முதலாவது, மருத்துவ பரிசோதனைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு எப்படி பயன்படுத்தப்படுங்கிறத இப்ப பார்ப்போம். முதலாவது, கணினி பயன்படுத்துற மாதிரி உடலின் அச்சுப்படை X1 கதிர் பொறி. ரைட், இந்த பொறி மூலம் என்ன செய்யலாங்கிறத பாக்குறதுக்கு முதல் இப்ப நீங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் கீழுக்கும் பாருங்க. இங்க இதுக்கு பயன்படுத்தப்படுற மெஷின் டெட் மெஷின் சொல்லி செல்லப்பட்டிருக்கு. ரைட், C18 டெட் மெஷின் சொல்லியிருக்கு. இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃபார்மேட் ஒன்று காணப்படுன்னு, ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்கு, கெட்டிட விரிவாக்கம். ரைட், அப்ப இந்த X1 கதிர்பொறிக்கு இந்த எட்டுன்னு சொல்லி சொல்றத நம்மளோட பேப்பர்ல பார்த்தோம்னு சொன்னா இதன் விரிவாக்கம் யாதுன்னு சொல்லி கேட்டுட்டு கீழுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4 ஆன்சர் தந்திருப்பான். அப்ப இந்த கெட்டுங்கிற விரிவாக்கம் இதுதானுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னடா இது, இந்த இங்கிலீஷ் எல்லாம் பாடமாக்கணுமா, இது என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் அதை பார்த்து ரைட், இப்போ சிஏடி விரிவாக்கம் ரைட் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி 2-3 நேரம் சும்மா சொல்லி பாருங்க. அவ்வளவு காணும் எப்படி ரைட், அவ்வளவும் போய் இனக்கட்டு குந்தி எழுதி எழுதி பாடமாக்கி அந்த படிப்பு நம்மகிட்ட வேணாம். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ரைட், ஓகே. இப்பொறியின் மூலம் உடலின் உட்பகுதிகளை வேறு வேறாக முப்பரிமாண முறைப்படி படம் எடுக்கலாம். நோய் நிலைமையை இனங்காண்பதற்கு இது பெரிதும் உதவும். ரைட், அதிக அளவான கல்யாணிசிரா முப்பரிமாண ஒளிப்படம் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா எம்ஆர்ஐ காந்த பிரிவு பிம்பமாக்க பொறி. எம்ஆர்ஐன்னு சொல்லி சொல்றது அதுக்கும் ஒரு விரிவாக்கம் இருக்கு. ரைட், அப்ப இங்க நம்ம இந்த சுகாதாரத்துறையில அதிக அளவான பொறிகள் காணப்படுறதால நார்மலா நீங்க வீடு வழியில இப்ப உங்களோட பெற்றோர் யாரும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இசிஜி எடுக்கிற நேரம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும். தெரியாம யாரும் இந்த காலத்துல இருக்க மாட்டாங்க, எப்படியும் இருப்பாங்க. ரைட், ஓகே. வானொலி அலைகள், வலிமையான காந்தப்புலம் ஆகியவற்றின் மூலம் உடலின் உட்பகுதிகளின் விவரமான ஒளிப்படங்களை பெறுவதற்கு இப்பொறி உதவுகிறது. இப்ப கேள்வியில உடல்ல உட்பகுதிகள்ல படங்களை பெறுவதற்கு எந்த பொறி பயன்படுத்தப்படும் சொல்லி கேட்டுட்டு 4 விட போடலாம். இந்த எம்ஆர்ஐ போடலாம், இதை போடலாம், நான் அடுத்து நம்ம பார்க்க போற இசிஜிங்கிறத போடலாம். அப்ப எந்த பொறி எந்த வருத்தத்தை
கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த குறிப்பிட்ட படத்தை போட்டு என்ன செய்யலாம், கேட்கலாம். நாம சொல்றேன் தானே, டேர்ம் பேப்பர் பாஸ் பேப்பர் எல்லாம் பார்ப்போம். அந்நேரம் பழங்கும் என்னென்ன கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த யூனிட் முடினா பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்தது மின் இதய வரை பொறி, இசிஜி மெஷின் சொல்லி சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். இசிஜி நம்முடைய இதயத்தில் துடிப்பாக அவதானிக்கிறதுக்கு, இதய துடிப்பாக அவதானிக்கிறதுக்கு இசிஜி பயன்படுத்துற. ரைட். அடுத்தது இதய நோய் திரையிடற் பொறி. ரைட். இதய நோய் திரையிடற் பொறியாம். இதயத்தின் தொழிற்பாட்டை அணனித்திரையில் காட்டல் இதன் மூலம் நடைபெறுகிறது. இதயத்தின் பல்வேறு தொற்று நிலைமைகளை இதன் மூலம் சாத்தியமாகிறது. இதன் மூலம் பார்த்தோம்னு சொன்னா என்ன சிகிச்சை நம்ம செய்யலாம்ங்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அந்த தொற்று நிலவரத்தை பொறுத்து. அடுத்தது இஇஜி, நம்ம முன்ன பார்த்தோம் என்ன, இசிஜி பார்த்திருந்தோம். ரைட். மேல என்ன, இசிஜி மின் இதய வரை பொறியினத்துக்கு இதயத்தின் துடிப்பை அவதானிக்கிறது. இப்ப பார்க்க போறது இஇஜி, மூளையின் தொழிற்பாட்டை பதிவு செய்வதற்கு இவ்வுபகரணம் பயன்படுத்தப்படுகிறது. தலையோட்டில் ஒட்டப்பட்ட அளவில் சிறிய உலோகத் தகடுகளின் மூலம் மூளையிலிருந்து விடுவிக்கப்படும் முன் துடிப்புகள் விடப்பட்டு மூளையின் தொழில். சரிதானே? இப்ப அதிக அளவானாக்கள் இதை சும்மா அந்த சில படங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு நெட் மாதிரி அந்த காணப்படுற மாதிரி அந்த போட்டோல இருக்கு உங்களுக்கு. அப்ப அதை நம்ம தலையில வச்சு தானே செய்வாங்க, அது எடுத்துக்கொள்வாங்க தேவையானது. அடுத்தது இது அதிக அளவானாக்கள் வீடுகள்ல இருக்கு. ரைட். குருதி சீனியை சோதிக்கும் பொறி, பிளட் சுகர் டெஸ்டிங் மிஷின். இப்ப நார்மலா இது இது ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம போய் செக் பண்ணணும் இல்லை. இப்ப எல்லாருமே வீட்டிலேயே இதுன்னு செய்யறாங்க, வச்சிருக்காங்க அவசரத்துக்கு செக் பண்ணி உடனுக்குடன் கொள்றதுக்கு. இப்பொறி குருதியில் உள்ள சீனியை சோதிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வுபகரணத்தின் மூலம் குருதியின் மாதிரி சோதிக்கப்பட்டு சீனியின் அளவு காண்பிக்கப்படும். அப்ப இது நம்ம என்ன செய்யறோம், செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா சீனியின் அளவை அதுல வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குமா. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா குருதி அழுத்தத்தை அளக்கும் உபகரணம். குருதி அழுத்தத்தை அளக்கும் உபகரணம், பிளட் பிரஷர் டெஸ்டிங் மெஷின். இவ்வுபகரணத்தை பயன்படுத்தி ஒருவர் ஓய்விலோ அல்லது ஏதேனும் வேலை செய்யும் போது கையில் மணிக்கட்டில் அணிவதால் அவரது குருதி அழுத்தத்தை அளவிட முடியும். ரைட். பிளட் பிரஷரை செக் பண்றதுக்கு பயன்படுத்துற மெஷின் தான் இது. ரைட். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்ன பாயிண்ட்ஸுக்குள்ள வருது, மருத்துவ பரிசோதனைக்கு தகவல் தொடர்பாளம் பயன்படுத்தப்படுறது. இப்ப அதே இந்த சுகாதாரத்துறையை நம்ம இப்ப பார்க்க போறது தொலை மருத்துவம் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அதிக அளவானாக்கள் இந்த தொலை மருத்துவத்துல என்ன செய்யறாங்க, தனக்கு ட்ரீட்மெண்ட் மேற்கொள்றாங்க. தொலை மருத்துவம் சொன்னா நம்ம வீட்டுல தான் இருப்போம். சரியா? வீட்டுல இருந்து தான் நம்ம என்ன செய்வோம் சொன்னா சிகிச்சையை பெற்றுக்கொள்வோம் மெயினா. சரியா? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி ஒரு மருத்துவமனையில் இருந்து தொலைவில் உள்ள ஓரிடத்தில் இருக்கும் ஒரு நோயாளி அவதானித்தல் அல்லது சிகிச்சை செய்தல் தொலை மருத்துவம் எனப்படும். இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கோம் சொல்லி வைப்போமே. ரைட். வீட்டுல இருக்கோம், நமக்கு வெளியாக எங்கேயில இல்ல, நம்ம நம்மளை செக் பண்ற டாக்டர் பார்த்தோம்னா வெளிநாட்டுலயும் எங்கேயும் இருக்கலாம். வெளிநாட்டுல எங்கேயும் இருக்கோம்னு இந்த தொலை மருத்துவத்துல உதவியோட, அதாவது இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி நம்ம வீட்டில இருந்தே அவரோட தொடர்பு கொண்டு சிகிச்சை செய்து கொள்ளதான் தொலை மருத்துவம் எனப்படும். தொலை மருத்துவம் என்னங்கிறது ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. ஆகவே இதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தொலை மருத்துவம் என்றால் என்னங்கிறது. இதுல பார்த்தோம்னா தொலை சிகிச்சை பராமரிப்பு ரிமோட் கிளினிக்கான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. என்ன, நோயாளி ஒருவர் ஒரு பிரதான மருத்துவமனையுடன் தொடர்பு பட முடியாத சந்தர்ப்பத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகையிலா.
நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள பிரதேசத்தில் ஆகாய விமானத்தில் அல்லது பயணிக்கப்பலில். இவ்விடத்தில் இருக்கும் மருத்துவமனையில் பயிற்சி பெற்ற ஒருவர் தொடர்பாடல் வலையமைப்புடன் தொடர்புபட்டு மருத்துவமனையின் விசேட மருத்துவரின் அறிவுறுத்தலுக்கேற்ப சிகிச்சையை வழங்குறது தான் இங்க செல்லுப்படுது. என்ன அந்த டாக்டர் பார்த்தோம்னு சொன்னா வேறொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இல்லாட்டி தொலைவில் இருக்காருன்னு சொன்னா இந்த தகவல் தொடர்பாடலை பயன்படுத்தி வேறொரு அந்த பயிற்சி பெற்றவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது. இது ஒரு அடுத்தது வீட்டில் இருந்து சிகிச்சை. நோயாளி வீட்டில் தங்கி அவருடைய நிலைமையை சோதிப்பதற்கு இடையிணைப்பு கண்காணிப்பு தொகுதியை பயன்படுத்தலும், சிகிச்சை தேவைப்படும் போது மட்டும் மருத்துவமனைக்கு சேருதலும். இப்ப நம்ம வீட்டில இருந்து பார்த்தோம்னு சொன்னா நார்மலா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அவசரங்கிற சந்தர்ப்பத்துல, அதாவது என்ன, நமக்கு சுகையினம் இல்லாம இன்னும் போகுதுன்னு சொன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கொள்ளலாம். தொலை மருத்துவத்தால் அறிவுறுத்தல்களை பெறலாம். என்ன, விசேட மருத்துவர் மருத்துவமனையில் இல்லாத போது தீவிர கவனிப்பு அழகிற்கு தேவையான அறிவுறுத்தல்களை பெறத்தக்கதாக இருக்கு. இதுக்குள்ள செல்லப்படுற எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தோம்னு சொன்னா டாக்டர் பக்கத்துல இல்லாம இருக்கிறதும், நம்ம வீட்டுல இருந்து இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேறொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் நம்ம கண்டெக்ட் பண்ணி வேறொரு டாக்டர் செய்யற மாதிரி தான் இதுக்குள்ள இருக்கிற பகுதி எல்லாம். ஏன் இதைத்தான் தொலை மருத்துவம் சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்தது தொலை அறுவை சிகிச்சை. தொலை அறுவை சிகிச்சை என்னன்னு சொன்னா விசேட மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனையில், இப்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் என்னதான் இலங்கையில பல ஹாஸ்பிட்டல் காணப்பட்டாலும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மெயினான டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னு சொன்னா இருந்து போட்டு வருவாங்க. அந்த டாக்டர் வார நேரம் பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவான பேஷண்ட்ஸ் அங்க டாக்டரை மீட் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஒரு விசேட ஒரு மெயின் டாக்டரா இல்லாத சந்தர்ப்பத்துல சடுதியாக அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள ஒரு நிலை ஒன்று வந்துட்டு சொன்னா, இப்ப அவர் இல்லை டாக்டர். அப்ப நீங்க இந்த போட்டோல 2வது பார்த்தா தெரியும், அவர் அந்த டாக்டர் பார்த்தோம்னு சொன்னா வேற இடத்துல இருந்து நம்மளை கண்காணிச்சு கொண்டு இருக்கிறார். ரைட், அப்படி இருக்கும். முதலாவது அடுத்து தொலைப்பயிற்சி. மருத்துவமனை பணியாளர் குழுவின் பயிற்சியின் போது மிக கிட்டிய பயிற்சி நிலையத்தில் தொடர்பாடல் வலையமைப்பு தொடர்பை பயன்படுத்தி விசேட மருத்துவரின் அறிவுறுத்தல்களையும் பயிற்சிகளையும் பெறத்தக்கதாக இருத்தல். இதுல நிறைய விஷயம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம இப்ப எக்ஸாமுக்குன்னு சொல்லி நார்மலா படிச்சுட்டு போறோம். நீங்க இன்ஷா அல்லாஹ் ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணி ஏ லெவல்ல பயோ எடுத்து ஒரு டாக்டர்ங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்படி போற டைம்ல இதுல நிறைய விஷயங்கள் இங்க படிச்சது நம்மளுக்கு அங்க நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி நீங்க அந்நேரம் யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா அரசாங்கத்துல தகவல் தொடர்பாடல் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், கல்வியில் எப்படின்னு பார்த்துட்டோம், அடுத்தது சுகாதாரத்துறையில எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா விவசாயத்துறை, இதுலயும் அதிகம் பயன்படுத்தப்படுது. முதலாவது வானிலை அளவீட்டு பொறி. டீச்சர்ல முதலாவதா இருக்கு. வானிலை அளவீட்டு என்ன, மழை பெய்யுமா, வெயில் விழுமா, நம்மளோட காலநிலை எப்படி இருக்கு, காற்று எங்களை வீசும் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு தகவல்களை அதில் மூலம் பெற்றுக்கொள்வது அந்த வானிலை அளவீட்டு பொறி பயன்படுத்தப்படுது. பயிர் செய்கைக்கு உகந்த காலம் தீர்மானிக்கப்படும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிரோண்ட வருடத்துல எல்லா மாதமும் பயிரிடுற இல்லையே, குறிப்பிட்ட அதுக்குன்னு சொல்லி காலம் காணப்படும். நெற்பயிர் செய்கையெல்லாம் எல்லா வருடத்துல எல்லா மாதமும் செய்யறாங்க, குறிப்பிட்ட அதுக்குன்னு சொல்லி ஒரு போகம் காணப்படும், அதுல மட்டும்தான் அதை செய்வாங்க. பன்னியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறி, ரைட், இந்த 2வதா இருக்கி நீங்க பார்த்து கொள்ளலாம். இது என்னையா, இப்பொறிகள் மூலம் பயிர்களுக்கு வண்டுகள் பூச்சிகளினால் ஏற்படும் சேதங்களை குறைக்கலாமா. ரைட், அந்த பயன்படுத்தி விவசாயத்துறையில பயன்படுத்தப்படுற பொறிகளை குறிப்பிட்டு அதன் பயனை விளக்குன்னு சொல்லிச்சுன்னா இப்படி சிம்பிளா ஒரு வரி 2 வரில போயின்னு சொல்லினா சரி, டிரெக்டா மார்க்ஸ், எந்த கவலையும் இல்லை. ரைட், ஓகே. பார்ட் 2 கேள்வியில் இது வரும். சொட்டு முறை நீர்ப்பாசனம் தன்னியக்க முறையாக பயிர்களுக்கு குறிப்பிட்ட அளவு நீரை வழங்குதல். இப்ப இருக்கிற காலத்துல இப்ப பெரிய பரப்புல நம்ம பயிர் செய்கை இல்லாட்டி எதுவும் செய்யறோம் சொன்னா நம்ம எல்லா பயிருக்கும் நீரை
விடிய காலையில 6 மணிக்குன்னு சொல்லி போய் தண்ணி அடிக்க தொடங்கினோம்னு சொன்னா 8:30 10 மணி 11 சொல்லி அப்படியே போறான் நீண்டிக்கிட்டு. ரைட், அது நமக்கு செட் ஆக மாட்டோம். இப்ப இருக்கிற நவீன காலத்துல சொட்டு முறை நீர்ப்பாசனம் சொல்லியும் சரி, இப்ப அதிக அளவான இப்ப இலகுவாக நீர் வழங்குறதுக்குன்னு சொல்லி பல முறைகள் வந்திருக்கு. ரைட், ஓகே. பயிரிடும் நிலத்தின் தன்மையை, அதாவது என்ன, நிலைமையை அளவிடும் பொறி என்ன, அதன் மூலமாக அந்த மண்ட வளம் எப்படி காணப்படுது, பயிரிட்டா அது செழிப்பா வளருமாங்கிறது அதுல இருந்து தீர்மானிக்கப்படும். ரோபோக்கள் மூலம் நாற்று நடல் மற்றும் அறுவடை செய்தல். தன்னியக்கமாக இப்ப பல ரோபோக்கள் வந்திருக்கி. நம்முடைய ஸ்ரீலங்காவில் அந்த அளவு இல்லைண்டாலும் வெளிநாடுகள் அதிகம் பயன்படுத்தப்படுது. ரைட், எல்லா துறைகள்லையும் சரி, எல்லா விடயங்களுக்கும். பச்சை இல்லம்னு சில ஒரு விஷயம் இருக்கு. நோமலா நீங்க மத்த பாடங்களையும் அதை படிச்சிருப்பீங்க. பச்சை இல்லம்டா இன்னங்கிற விஷயத்த. பயிற்சியில் விவசாயி தனது பயிர்களை இயற்கை அனர்த்தத்தில் இருந்து, அதாவது என்ன, வெயிலில் இருந்து பாதுகாக்கிற குறிப்பிட்ட பயிர்களை, மழையிலிருந்து பாதுகாக்கிற, வெப்பநிலை குறிப்பிட்ட பயிருக்கு வெப்பநிலை குறைவா தகுந்துச்சுன்னா அதுக்குன்னு சொல்லி எதுவும் செய்யற, குளிர் பூச்சி என்று சொல்லி பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த தீர்வாக இது பயன்படுத்தப்படுதான் இந்த பச்சை இல்லம். சரியா? அப்ப இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பயன்படுத்துறதுல குறிப்பிட்ட ஒரு சில துறைகள் நாம பார்த்தோம்னா இப்ப பார்த்து இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா போக்குவரத்து துறை. ரைட், என்ன போக்குவரத்து துறை. இப்ப போக்குவரத்து துறையிலையும் அதிகம் என்ன, இந்த விபத்துக்களை குறைக்கிறதுக்கு சொல்லியே இன்னும் பல விஷயங்கள் மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்கி. தன்னியக்க கட்டுப்பாட்டு தொகுதி, அது என்ன, அடைத்த சுற்று தொலைக்காட்சி, இந்த சிசிடி கேமரா பயன்படுத்துறதனூடாக என்ன செய்யலாம், விபத்து நடக்கிறத இலகுவாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கு. அதோட வெளிநாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நார்மலா வெளிநாட்டுல பார்த்தோம்னு சொன்னா இந்த சிசிடி கேமரா பயன்படுத்தி தான் அதிக அளவான பிரச்சனைகள் நீக்கப்படுது. எப்படி, இப்ப நீங்க ஹெல்மெட் போடாம இப்ப நம்முடைய ஸ்ரீலங்காவில போறான்னு எப்பவுமே அது கணக்கே இல்லை. சில ஆட்கள் போலீஸ் நின்றாலும் கணக்கில்லாம நான் போறேன். ஆனா வெளிநாட்டுல எல்லாம் நீங்க இப்ப ஹெல்மெட் போடாமலோ ஏதோ ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு போனா கேமரா ஊடாக உங்களோட நம்பர் பிளேட் உடனே ஸ்கேன் பண்ணப்பட்டு இவருக்கு இவர் இந்த பிழையை செஞ்சிருக்கான்னு சொல்லி உங்களோட ஃபைன் உங்களுக்கு உடனே உங்களோட போனுக்கு மெசேஜ்ல வந்து சேரும். இது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க சில நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதோட இப்ப நாடு அப்படித்தான் முன்னேறிக்கிட்டு இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது மின் சைகை விளக்கு, டிராபிக் லைட் சிஸ்டம் பார்த்தோம்னா இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில பயன்படுத்தி தான் அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கு. அடுத்தது அடையாள குறியீட்டு முறை. அடையாள குறியீட்டு முறை வாகன இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த நம்ம அந்த ஹைவேல போற நேரம் இடிசி லைன் ஒரு விஷயம் இருக்கு. ரைட், இடிசி லைன் சொல்லி அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப அதிக அளவான காலத்துக்கு அது இன்னும் தெரியாம கூட இருக்கு. நான் சொல்றேன், அந்த ஹைவேல போற நேரம் சில ஆட்கள் பேமெண்ட்டுக்கு பெரிய ஒரு போலிங்ல நிற்பாக, இன்னொரு லைனுக்கு மேலுக்கு போட் போட்டு இடிசி இடிசின்னு. அது என்னன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி நம்மளோட வாகனத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நான் திட்டத்துல பார்த்தேன்னா 1000 ரூபாய் தான் ஏதோ பே பண்ணணும். அந்த இடிசின்ற என்னன்னு சொன்னா நம்ம அந்த போலிங்ல நின்று ஒரு குறிப்பிட்ட அளவு டைமை வேஸ்ட் பண்ணி காசு கட்டுறதை விட அந்த இடிசிக்கு அந்த பேமெண்ட் பண்ணி ஒரு கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிச்சோன்னா கார்டை முன்னுக்கு நம்ம குட்டி வெப் ரைட், காரோ வேனோ என்ன வெஹிக்கிள்னாலும் ஹைவேல போற வெஹிக்கிள் முன்னுக்கு அதை விட்டு வச்சோம்னா நம்ம அந்த இடிசி லைன்ல போய் நம்ம நிக்க தேவையில்லை. போன மாதிரியே நம்ம குறிப்பிட்ட அளவு தூரத்துல வார நேரமா அது வழங்கி அதை ஸ்கேன் பண்ணி இவரு பேமெண்ட் இவர டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி உடனே கேட் ஓப்பன் பண்ணும், நம்ம போறதுதான். நம்ம இடத்த நிக்க மாட்டோம். இந்த பிக்சர்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கார்ல முன்னுக்கு பாருங்க அந்த ப்ளூ கலர்ல ஒரு கார்ட் மாதிரி ஃபிட் பண்ணிக்கா. அதை என்ன செய்யும்னா அங்க இருந்து ஸ்கேன் பண்ணி இவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, இவரு போகலாம், இந்த இடிஸ்ல இவருக்கு ஓகேன்னு சொல்லி அது என்ன செய்யுங்க வழங்கி விடும். ரைட், அதுதான் அது அடையாள குறியீட்டு முறை. ரைட், அடுத்தது தொடர்பாடல். செல்லிடர் தொலைபேசி மூலம் உடனுக்குடன் பிறருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுவதனால்
இன்றைய உலகில் தொடர்பாடல் என்பது மிகவும் இலகுவான ஒன்றாக மாறிவிட்டது. என்ன வீடியோ மாநாடு, மின்னஞ்சல், தொலைநகல் சேவைன்னு சொல்லி இந்த தொடர்பாடலுக்கு நம்மளோட ஐசிடி பெரிதும் பங்களிப்பு செலுத்துது. சரியா? அடுத்தது இருக்கிறது என்ன? விலங்கு பண்ணை, மீன்பிடி தொழில்ல என்னன்னு சொல்லி அடுத்தது பொழுதுபோக்கு. அதையும் பார்ப்போம். விலங்கு பண்ணை, மீன்பிடி இல்ல பார்த்தோம்னு சொன்னா வானொலி செய்கை அடையாளமிடுதல் உபகரணம். இது எங்க? மாட்டு காதுகள்ல இது காணப்படுது. விலங்குகளை கணக்கிடல், அவை இருக்கும் பிரதேசத்தினை அறிதல் ஆகியவற்றிற்காக விலங்குகள்ல உடல்ல இந்த வானொலி மீடுதல் அடையாளம் அறிதல் உபகரணம் பொருத்தப்பட்டிருக்காம். அடுத்து நிலைமை கட்டுப்பாடு. தன்னியக்க முறையில் தொழிற்படும் இப்பொறி பசுமாடுகளின் சுகாதாரத்தினை அந்த சோதிச்சு பாலப்பெற பாலின் நிலையை சோதித்து அது இந்த நிலைமை கட்டுப்பாடு பார்த்தோம்னு சொன்னா என்ன? மாட்டிட பாலை பெற்று அதோட தன்மையை சோதிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுது. நீங்க அந்த அம்பைய விலை வச்சு அங்க சரி போற நேரம் அங்க இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாதுகாப்புக்கு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் சிசிடிவி பயன்படுத்துறது. ரைட், சிசிடிவியோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், சிசிடிவி தானேன்னு சொல்லி சிம்பிளா விட்டுறப்படும். ரைட், ஐடிக்குள்ள இருக்க சிசிடிவியோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன். ரைட், மூடிய சுற்று தொலைக்காட்சி. மீன்பிடியில பார்த்தோம்னு சொன்னா இப்ப உணர்கள் சென்சர்ஸை பயன்படுத்தி மீன் எங்க இருக்குன்னு சொல்லி அதை பாக்குறது. இப்ப நார்மலா இப்ப நம்ம பீச்ல இருந்து போய் மீன் பிடிக்க போறாங்கலாம் இந்த சென்சர் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த அளவு நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. பெரிய அளவுல மீன் பிடிக்கிறார்கள் தனி செய்வாங்க இந்த சென்சர் எல்லாம் பயன்படுத்தி இந்த வேவ்ஸை வழங்குறத அனுப்புறதனூடாக ரைட் வழங்க எங்க மீன் அதிக அளவு காணப்படுது என்ற விஷயம் அதை வச்சுக்கொண்டு அங்க போய் மீனை பிடிச்சு கொள்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குல என்ன? சலிப்பில் இருந்து விடுபடுவதற்கு சங்கீதத்தை செய்யப்படுகிற என்ன? நமக்கு மாச்செல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்ற நேரம் என்ன? பாட்டை கேட்கிற. அதான இணையத்துடன் இணைந்து பார்க்க தவறிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி அல்லது விருப்பமான திரைப்படத்தை பார்க்க. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? இப்போ ஒரு படம் ஒன்று அனகாலம் வந்துட்டா கூட பல வருடங்களுக்கு முதல் வந்துட்டா கூட கண்டிப்பா கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சுன்னா என்ன நம்மளும் போய் பார்க்கறோம். அதுக்கு என்ன? இன்டர்நெட் தகவல் தொடர்பாடல ஒரு வசதியாக பயன்படுத்தப்படுது. நாடகங்களையும் அதனூடாக பார்த்து கொள்ளலாம். இப்ப என்ன டிவியில போற நாடகத்தை தான் எல்லாரும் பார்க்க வேண்டிய யூடியூப்ல அவன் என்ன செய்யறான்? டெய்லி அப்டேட் பண்றான். இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் போறதனூடாக நம்ம ஃப்ரீயா எந்த டைம்லையும் அதை பார்க்கக்கூடியதா காணப்படுது. சமூக வலையமைப்பினூடாக இணைந்து தொடர்பு பட முடியாத வெளிநாட்டில் வாழும் பல காலமாக வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களோட உறவுகளை பண்றதுதான் அது செயல்படுது. சிம்பிளான விஷயம். நீங்க தகவல் தொடர்பாடல இந்த பொழுதுபோக்கு என்னங்கிறதுக்கு நான் சொல்லணும் முடியல டெபினிஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த பாடத்துல பொழுதுபோக்க படிச்சோங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப பொழுதுபோக்குக்கு தகவல் தொடர்பாடல் துணைப்பு எப்படி பயன்படுத்தப்படுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இது எல்லாரும் என்ன போன் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ரைட், ஓகே. அடுத்த பதம் என்ன? உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தொலைக்காட்சியின் மூலம் தெளிவான காட்சிகளை கொண்ட நிகழ்ச்சிகளை ரசித்தல். பிள்ளைகள் ஓய்வாக இருக்கும்போது அவர்கள் வீட்டிலிருந்தவாறு இணையத்தின் மூலம் அல்லது கணனியை தாவியது கல்வி அல்லது பொழுதுபோக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகளுடன் இணைதல். பதிகளவானார்கள் பார்த்தோம் சென்னை பொழுதுபோக்குக்காக இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதோ பல கேம்கள் இப்ப காணப்படுது. எல்லாம் பொழுதுபோக்கு கழிக்கிறது. ரைட், இணையத்துடன் இணைந்து மின்னூல்களை வாசித்தல். இப்ப இந்த அளவுக்கெல்லாம் புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு இப்ப இருக்கிறார்கள் யாருக்கும் டைமும் இல்லை, அவசியமும் இல்லை, விருப்பமும் இல்லை. உங்களுக்கே தெரியும், யாராச்சும் சும்மாவே புத்தகம் படிக்கிறதுக்கு மாத்திலாரி மெனக்கெண்டு அந்த புத்தகத்தை இன்டர்நெட்ல போய் தேடி பிடிச்சி வாசிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அது எங்க வருது? பொழுதுபோக்குக்கெல்லாம் வருது. உள்ளங்கவரும் இடங்களை சந்தர்ப்பங்களை கேமரா மூலம் படம் எடுத்தல் அவற்றை கணலில் வைக்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுதான். ரைட், பொழுதுபோக்குக்கெல்லாம் வருது. ரைட், இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்?
தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் எல்லா துறையிலையும் எந்த வகையில பயன்படுத்தப்படுது அதை பிரயோகம் என்ன மாதிரிங்கிற விஷயத்த பார்த்திருந்தோம். ரைட். அப்ப யூனிட் 1ல பார்த்தோம்னா கிரேட் 10 யூனிட் 1ல ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் பார்த்தோம்னா நாம படிச்சிட்டோம். அடுத்ததா இருக்கிறது ஒரு சிறிய பகுதி தான். இன்ஷால்லா நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்ப்போம். என்ன ரைட், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். ரைட். இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துல இருக்கும். ரைட், இதை கொஞ்சம் பார்த்துக்க முடியும். இதை மேலுக்கு பார்த்தோம்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் எந்த வகையில பயன்படுத்தப்படுது இருந்தாலும் ஏதோ எல்லாமே பெஸ்ட்தான் என்ன செல்லப்படுது. ஆனா ஒரு சில தீமைகளும் காணப்படுதா. என்ன அடிமையாதல். இப்ப எல்லாருக்குமே தெரியும், கேம் விளையாடி அதிக அளவானாக்கள் அதிலே அடிமையாகி போயிட்டாங்க. அடுத்தது சமூக வலை அமைப்பின் ஊடாக தகாத நட்புகள் ஏற்படலாம். இப்ப நாட்டில் நடக்கிற சில கேஸ்ல பாக்குற நேரம் நமக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. ரைட். என்ன எல்லாம் இந்த சோசியல் மீடியாவால யாரோ தெரியாதாக்களுடலாம் தொடர்பு ஏற்படுது. கணனி நச்சுநிரல் காரணமாக கணனி தொழிற்படாமல் இருத்தல். நச்சுநிரல்டா என்ன? கம்ப்யூட்டர் வைரஸ் சொல்லி சொல்லுவோம் நச்சுநிரலை. அப்ப இன்டர்நெட்ல நம்ம தேவையில்லாத வெப்சைட் அதுன்னு சொல்லி போற நேரம் இங்கிருந்து வைரஸ் நம்மளோட கணனி இல்லாட்டி போனை தாக்குறதனூடாக நம்மளோட என்ன கணனி இல்லாட்டி ஃபோன் பழுதாகிற நம்முடைய தரவுகளும் அவங்களோட சைட் லீக் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். இணையத்தில் பொருத்தமற்ற வலைப்பக்கங்களுடன் இணைவதனால் உளைநோய் ஏற்படுகின்றது. வழங்கி கொண்டா சரி. தனிப்பட்ட வாழ்வு பாதிக்கப்படல். என்ன சில விஷயங்களை நம்மளுக்கு நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன வாழ்க்கை பாதிப்படைஞ்சு போய்கொண்டே இருக்கு. ரைட். ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன? கணனியின் வரலாறு. அப்ப ஆரம்பத்துல என்ன கணனி வந்துச்சு, இப்ப என்ன கணனி இருக்கு, என்னென்ன தொழில்நுட்பம்னு ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்ஷால்லா நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பார்த்து கொள்வோம். ரைட். இப்ப இன்றைய கிளாஸ்ல படிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு டவுட் இருக்குச்சுன்னா நீங்க தாராளமா இப்ப செட்ல கேட்கலாம். நீங்க யூடியூப் கிளாஸ் பாக்குறீங்க, அதாவது யூடியூப்ல இந்த வீடியோ நீங்க பாக்குற ஒரு மாணவரா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது டவுட் எதுவும் வருது, இந்த கிளாஸ் சம்பந்தமான இது விவரங்கள் டீட்டெயில்ஸ் வழங்கி கொள்ளணும் சொன்னா நீங்க நேரடியா கொண்டு கமெண்ட்ஸ்ல போடலாம். இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பர் 07426634844 கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ மறந்துட வேணாம். ஏன் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுங்க.